ஸ்கில்லிங் இந்தியன் இன்ஜினியரிங் எஜுகேஷன்ல ஒரு புதிய ரெவல்யூஷன் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. உடனே ரெஜிஸ்டர் பண்ணி ஃப்ரீ கரியர் கைடன்ஸ் அண்ட் 15% ஆஃப் பெற்றிடுங்க. காரு ரிப்பேர்னு ஷோரூமுக்கு போன மனுஷன், ஏன்டா நான் புது காரே வாங்கிடுவேன், என்னையா ரிப்பேருக்கு 2 மடங்கு காசு சொல்றீங்கன்னு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. இவருடைய காருடைய மதிப்பே 11 லட்சம் தான். ஆனா ரிப்பேருக்கு 22 லட்சம் கேட்டிருக்காங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட ஹைலைட்டான ஒரு விஷயத்துக்கு அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அது எவ்வளவு அமௌண்ட், அது எதுக்காக கேட்டாங்கன்றத இந்த தொகுப்புல விரிவா சொல்றேன், வாங்க பார்ப்போம். அனிருத் அப்படின்னு அழைக்கப்படுறவர் தன்னுடைய லிங்க்டின் பக்கத்துல ஒரு போஸ்டை வெளியிட்டிருக்காரு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கர்நாடகாவில் வரலாறு காணாத மழை பெஞ்சதா, அதுல நிறைய பேருடைய வாகனங்கள் சேதமாச்சு. அப்படிதான் இவருடைய வோல்க்ஸ்வேகன் போலோ காரும் வீணா போச்சு. வெள்ளத்துல சிக்கி வீணா போன காரை ஷோரூம்ல கொடுத்து சரி பண்ணலான்னு ஆசைப்பட்டிருக்காரு. இதுக்காக வோல்க்ஸ்வேகனுடைய ஆப்பிள் ஆட்டோ ஷோரூமுக்கு ட்ரக் மூலியமா டோ பண்ணி அனுப்பி வச்சிருக்காரு. அப்போ 20 நாள் கழிச்சு ஒர்க் ஷாப்ல இருந்து அனிருத்துக்கு ஒரு போன் வந்திருக்கு. காரு கண்டமாயிருக்கு, இந்த காரை ரிப்பேர் பண்ண 22 லட்சம் ஆகும்னு எஸ்டிமேட் அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. எங்க அவருடைய ரேட்டே 11 லட்சம் தான், அவளுக்கு தான் நான் வாங்கினேன், அப்படியே டபுள் மடங்கா 22 லட்சத்துக்கு கேட்குறீங்க? இல்ல இது வேலைக்கு ஆகாது, நான் இன்சூரன்ஸை போய் கான்டாக்ட் பண்றேன்னு இன்சூரன்ஸை போய் அணுகிருக்காரு. இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த காரை நாங்க டோட்டல் லாஸா தான் கருத முடியும், எனவே அதுக்கான டாக்குமெண்ட்ஸை இன்சூரன்ஸ் கம்பெனி கேட்டிருக்காங்க. அதாவது காரை செக் பண்ணி பார்த்த ஷோரூம் வந்து இந்த பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கு, இதெல்லாம் சரி பண்ணணும், இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் அவங்க வழங்கினாதான் இன்சூரன்ஸால கிளைம் பண்ண முடியும். எனவே இன்சூரன்ஸ் கம்பெனிக்காக அனிருத் வந்து ஷோரூமுக்கு கால் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை பிரசன்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு ஷோரூம்ல கொடுத்த பில்லு தான் ஷாக்கிங்கே. ஏன்னா எஸ்டிமேட்டட் அமௌண்ட்டா என்னென்ன பார்ட்ஸ்லாம் டேமேஜ் ஆயிருக்கு நாங்க செக் பண்ணோம்ல, அதுக்கு எவ்வளவு தெரியுமா பில்லு? 44,840 ரூபாய். இந்த எஸ்டிமேஷன் பில்லே ஹைலைட் என்ன தெரியுமா? ஒரு வாரம் என்னுடைய ஷோரூம்ல உன்னுடைய காரை பார்க் பண்ணல, அதுக்கு ஒரு 4000 ரூபாய் பில்ல கொடுன்னு மொத்தமா 44,840 ரூபாவை ஜிஎஸ்டிலாம் ஆட் பண்ணி தெரிவிச்சிருக்காங்க. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண ரிப்பேர் ஆன எஸ்டிமேட் டாக்குமெண்ட் கேட்கும்போது அதிகபட்சமா 5000 ரூபாய் தான் ஆகுமா. ஆனா இவங்க 44,000 ரூபாய்க்கு மேல பில்ல போட்ட உடனே அதிர்ந்து போயிட்டாரு. இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை பார்த்து அதிர்ந்து போன அனிருத் நாயம் கேட்டு லிங்க்டின்ல போஸ்ட போட்டாரு. இந்த பிரச்சனையை கஸ்டமர் கேர் கிட்ட அவர் முறையிட்டாரு. வோல்க்ஸ்வேகன் இந்தியா கிட்ட கான்டாக்ட் பண்ணி மெயில்லாம் போட்டிருக்காரு. 48 ஹவர்ஸ்ல உங்களை கான்டாக்ட் பண்றோம்னு சொன்னவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்காம அப்படியே விட்டாங்க. அதனால தான் கொந்தளிச்சு போய் மனுஷன் லிங்க்டின்ல போஸ்ட் போட்ட உடனே வோல்க்ஸ்வேகன்ல இருந்து ரிப்ளை வந்திருக்கு. சார் தெரியாம அந்த அமௌண்ட் வந்திருக்கு, எஸ்டிமேஷன் அமௌண்ட்டுக்கு 44,000 ரூபாய்லாம் ஆகாது, அதிகபட்சமா 5,000 ரூபாய் தான், நீங்க 5,000 கட்டலாம் சார் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து ரிப்ளை வந்ததா தகவல்கள் வெளியாயிருக்கு. காரு ரிப்பேர்னு ஷோரூம் போனதுக்கு பேரு ரிப்பேர் ஆயிருச்சே. காருடைய மதிப்பு 11 லட்சம், சரி பண்ண 22 லட்சமா? நல்லா இருக்கு சார் உங்க டீலுன்னு இணையவாசிகள் இந்த தகவலை இணையத்துல வைரலா ஷேர் பண்றாங்க. இதை பத்தி உங்க கருத்துக்களை தினேஷாக கூட கமெண்ட்ல தெரிவிங்க. ஸ்கில்லிங் இந்தியன் இன்ஜினியரிங் எஜுகேஷன்ல ஒரு புதிய ரெவல்யூஷன் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. உடனே ரெஜிஸ்டர் பண்ணி ஃப்ரீ கரியர் கைடன்ஸ் அண்ட் 15% ஆஃப் பெற்றிடுங்க.